ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்எஸ்கே விலாக்ஸு. இன்றைக்கி அண்ணி பொண்ணுக்கு மேரேஜ், அதுக்காக கிளம்பியாச்சு. எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது தான் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாத்தையுமே சந்திக்க முடியும். என்ன அப்படின்னா, நம்முடைய உறவினர்களை முன்னாடி ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 1980, 85, 90 அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நிறைய உறவினர்கள் லீவு வந்தால் போதும் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாத்தையுமே அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி அங்கே 1 வாரம் 2 வாரம் ஸ்டே பண்ண. அதே மாதிரி நம்மளும் நம்முடைய மாமா, சித்தப்பா, பெரியம்மா அந்த மாதிரி எல்லாருடைய வீட்லேயும் அந்த மாதிரி ஸ்டே பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு அவசரமான ஒரு நிலையில் இருக்கிறதுனால யாருமே யாருடைய உறவினர்கள் வீட்டுக்கும் செல்வது கிடையாது. சென்றாலும் காலையில் போவாங்க, ஈவினிங் வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு கால சூழ்நிலை நடந்துருக்கு. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம எல்லா உறவினர்களையுமே பார்க்க முடியும். அது அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க. என்னுடைய சின்னண்ணி பொண்ணு தான். அவங்க ரொம்பவே எந்த ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்கும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அவங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுனால அவங்களால கலந்துக்க முடியலை. இதுதான் பொண்ணு, இதுதான் அண்ணி பொண்ணு. அண்ணி பொண்ணு மேரேஜுக்கு தான் போயிருந்தோம். அவங்களுடைய மேரேஜுக்கு இப்போ எப்படியாவது கலந்துக்கணும்னு நாங்கள் இருக்கிறது சென்னையில், அதனால் ஊருக்கு போயிட்டு இது பார்த்தோம் அப்படின்னா பொண்ணுடைய பெரியத்தை, இது பொண்ணுடைய சித்தி. இவங்களும் எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக நல்ல கம்பெனி கொடுத்தாங்க. எங்களுக்கு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும். பொண்ணுக்கு ஃபுல்லுமே மேக்கப் பண்ணது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க அவங்க நேச்சுரல் ஃபேஸ் அப்படியே இருந்தது. அவங்க பண்ணது என்னென்னா, எல்லாத்துக்குமே மேக்கப் பண்ணாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் தெரியும். ஏன்னா ஃபேஸ் நார்மல் ஃபேஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும். இதில் எதுவுமே அப்படி இல்லை, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்து பொண்ணு. இது அவங்களுடைய அத்தை, பெரிய அத்தை. ரெண்டாவது மொத்தம் அவங்களுக்கு 3 அத்தையில் இது ரெண்டாவது உள்ள அத்தை. எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் அட்டென்ட் பண்ணும்போது ஒவ்வொரையும் நம்ம மீட் பண்ணும்போது பார்க்காதவங்கள நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஃபன்னாக அப்படியே ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இனி பொண்ணுக்குள்ளே சடங்குகள் எல்லாம் நடக்கும். அது நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.